இந்திய T20 அணியில் ஓபனராக இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் கடந்த சீசனில் சாம்சனை ஒன் டவுன் இடத்தில் களமிறக்கியது. மேலும் கேப்டன் பதவியை யாஷஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அலுவலகத்திற்கு சென்ற சஞ்சு சாம்சன் தன்னை ட்ரேடிங்கில் அனுப்பிவிடுங்கள் என ஒரே வரியில் மட்டும் பேசிவிட்டு வெளியே வந்துவிட்டதாகவும், பிறகு சாம்சனை தொடர்பு கொண்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகம் நீங்கள் மட்டும் ஓபனராக ஆடலாம், கேப்டனாகவும் இருக்கலாம் என உத்தரவாதம் கொடுத்ததாக இதனை சாம்சன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. ரேட்டிங்கில் சஞ்சு சாம்சனை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் இருக்கிறது. சாம்சன் வெளியேற விரும்புகிறார், CSK வாங்க தயாராக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. சாம்சனை கொடுத்துவிட்டால் அவருக்கு மாற்றாக விக்கெட் கீப்பராக துருவ் ஜோரல் இருக்கிறார். ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் CSK-விடம் ருத்துராஜ் பைவாட்டை கேட்டு நிற்கிறார்கள். ஆனால் CSK-விற்கு இதற்கு துளி கூட சம்மதம் இல்லையா. ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, பதிலனா போன்றவர்களை கூட கொடுக்க தயாராக இருக்கிறோம் என CSK கூறி வருகிறார்களாம். சாம்சனை CSK-விடம் கொடுக்கவே அதிக வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இருப்பினும் முடிந்தவரை CSK-விடம் பேரம் பேசி அதிக ட்ரேடிங் கட்டணத்தையும் தரமான வீரரையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிச்சயம் வாங்கும் என்றுதான் கருதப்படுகிறது.